ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும்னு மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு அவங்க வந்து சொல்லிவிட்டு, அதே மாதிரி அதுலேயும் சில மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை அதில் டைரெக்டாக இதாகட்டால் கூட நமக்கு ஆல்மோஸ்ட் 1 கோடி மக்கள் வந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால அரசும் பல்வேறு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துள்ளது. மாநகராட்சியும் தன் பங்குக்கு பல்வேறு இடத்தில் குடிதண்ணியை பொறுத்தவரை சென்னை மெட்ரோ வாட்டர் அண்ட் சீவரேஜ் சப்ளை போர்டு வந்து அதுக்கான பப்ளிக் பொதுமக்களுக்கும் வீடுகளுக்கான ஏற்பாடு செய்யும் நிலையில் நம்ம வந்து பொது இடங்களில் பல்வேறு இடங்களில் குடிதண்ணிக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது வந்து சுமார் வந்து ஏற்கனவே 188 இடங்கள். இதற்கு முன்னாடி நான் வந்து பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி வெயில் காலத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதில் குறிப்பாக நம்ம வந்து 12லேருந்து 3 மணி அளவில் நம்ம வெயிலில் போவதை தவிர்க்க வேண்டும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அதே மாதிரி வெயிலில் வேலை பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அந்த மாதிரி நேரத்தில் முடிந்த அளவுக்கு நேரில் இருக்கணும். இல்லையா தலையை கவர் பண்ணி துணியை வச்சு கவர் பண்ணிக்கலாம். குறிப்பாக நம்மளோட குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அதை விடக்கூடாது. அந்த காரோ இதுலேயோ அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டுற போகக்கூடாது. அவங்க கவனக்குறைவை விடக்கூடாது. நேரடி வெயில் தாக்கத்துலேருந்து அவங்கள அவாய்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஏற்கனவே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து நம்ம தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை ஏஜென்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் நம்ம வந்து இந்த இடத்தை பார்வையிட்டோம். குறிப்பாக இந்த மாதிரி பொது இடங்களில் ஏற்கனவே நம்மளோட மருத்துவமனைகளை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை அனைத்திலும் இந்த வெயிலுக்கான நோய் வரும்பொழுது என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ அது அனைத்தும் அவைலபிளாக இருக்குது. அதில் சென்னை மாநகராட்சி சார்பில் நம்மளோட 140 PHCs, 140 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸு, 16 கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள், அதே மாதிரி 4 நம்மளோட மற்ற இதர மேட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் CDHல இந்த வசதிகள் இருக்குது. இதில் இருக்கும்பொழுது இதில் ORSம் அந்த இடத்துல குடிதண்ணியோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய வசதிகள். வெயிலில் போனால் ஜென்ரலி என்னன்னா நம்ம அவாய்ட் பண்ணும்போது தலை சுற்றல், தலைவலி, அதே மாதிரி திடம்னு டீஹைட்ரேஷனை அவாய்ட் பண்ணணும். தண்ணி நம்ம உடம்புலேருந்து போகக்கூடியதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வேர்வேலை அதே மாதிரி உப்பு தண்ணி போகிறதுனால தான் ORS. அதனால்தான் கூடுதலாக ஏற்கனவே 75 இடத்தில் பொது இடத்துலையும் இந்த குடிதண்ணியோடு சேர்த்து ORS கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது தற்பொழுது 158 இடத்துல 75 150 இடத்துல இந்த வசதிகள் பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்களில் இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி தேவையான 2.96 லேக் ORS சாஷேஸ் நம்ம கையில் இருக்குது. மெயினாக நம்ம வெயிலை அவாய்ட் பண்ணுவாங்க, நிழலில் இருக்கணும். அதே மாதிரி இந்த சுற்றடிக்கும் வெயிலில் குடி தண்ணி தேவையான தாகம் இல்லாட்ட குடிக்கணும். இதுதான் அந்த சப்ஜெக்ட். ORS கரிசல் இருக்குது, அதை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது. டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் அதை அளவுக்கு மீறி எடுத்துக்கூடாதுன்றது இருக்குது இல்லையா? இப்படி பப்ளிக் பிளேஸில் கொடுக்கும்போது அந்த அவேர்னஸோடு அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எப்படி ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கேங்க. ஏன்னா பலருக்கு ரத்த அழுத்தம் இருக்கலாம், அதே மாதிரி பலருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கலாம். அதனால்தான் இந்த மாதிரி இடத்தில் வைக்கும் பொழுது குடிதண்ணி வைக்கிறது பொது இடத்துல எல்லா இடத்துலையும் வைப்போம். மருத்துவமனை மருத்துவ வசதிகள் அனைத்துலேயும் ORS கொடுக்கும்பொழுது மருத்துவர் இல்லையா மருத்துவ பணியாளர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி 150 இடம் எங்கே வந்து ORS வைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் மருத்துவ பணியாளர்களும் கூட உடன் இருப்பார். 20.5 மில்லிகிராம் உள்ள அந்த ORS 2.96 சேச்சட் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சற்று உப்பாகவும் சற்று இனிப்பாகவும் இருக்கும். அதை வந்து அந்த மருத்துவ பணியாளர்கள் மேற்பார்வையில் தான் கொடுப்பாங்க. இன்னொன்று என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, மெயினாக ORSன்னு டீஹைட்ரேட் ஆகும்போது தான் அது தேவைப்படுறது. மருத்துவர்கிட்ட இங்கேயே மருத்துவர்கள் இருக்காங்க. நார்மல் டைமில் நம்ம நிறைய பேருக்கு வெயிலில் தாகம் எடுக்கலான்னு தண்ணி குடிக்காமல் இருக்காங்க. அதை தவிர்க்க வேண்டும். அவ்வப்பொழுது நமக்கு தண்ணி தேவைப்படலையோ அடிக்குவேட் வாட்டர் பண்ணணும். இங்கே மருத்துவ பணியாளர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் நியமித்து அவர்கள் மூலமாக தான் அது விநியோகிக்கப்படும். வெயில் ரொம்ப அதிகமாக வயதானவங்க வெளில போகும்போது சிரமப்படுறாங்க. எல்லா இடங்களும் ஈஸி ஆக்சஸபிளாக உங்களுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம எல்லா ஜோன்லையும் வைக்கிறோம், எல்லா வார்ட்லையும் வைக்கிறோம். பட் ஈஸி ஆக்சஸபிளாக அவங்களுக்கு அடிக்குவேட்டான இடங்களில் அவங்களுக்கு இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எதுவும் அட்ரஸ் பண்ணுறோம். டெஃபினட்டாக இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. நேற்றைய தினமும் நம்ம அதிகாரிகளோட நான் பல்வேறு வட சென்னை அதே மாதிரி பீச்சில் ஆய்வு பீச்சில் பல இடங்களில் தேவைப்பட்டு தான் இன்றைய தினம் போடுறோம். ஸோ இது ஒரு எண்ணிக்கையோட இலக்கு நோக்கிய இது இல்லை. அதே மாதிரி கடைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கோம்.
தெரியும் அனைத்து வியாபாரிகள்கிட்ட. இப்போ இந்த நேரத்தில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னால நம்ம வந்து கட்சிகள் மூலமாக வைக்க முடியாத ஒரு அந்த காலத்தில் கட்சிகளும் அவங்கவுங்க வைப்பாங்க, அதை பண்ண முடியாதனால நம்ம வந்து இந்த மாதிரி புதிய இடங்கள், மக்கள் போகும் இடங்கள், மக்கள் சிரமப்படக்கூடிய இடங்கள், பார்க்கு, இந்த மாதிரி இடத்தில் மட்டும் இல்லாமல் இந்த நம்பரையும் ரிவைஸ் பண்ணி கூடுதலாக போட்டுட்ருக்கோம். அதையும் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டில் போடுறோம். பஸ் ஸ்டாண்ட், பார்க்கு இந்த மாதிரி இடம் இல்லாமல் எங்கேயாவது ஒரு கூடும் இடங்கள், அதே மாதிரி முதியோர்கள் போகக்கூடாது. பட் என்னோட அன்பான வேண்டுகோள், முதியோர்கள், பச்சிளம் குழந்தைகள், அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்கள் போன்ற எப்போவுமே நம்ம ஒரு எஃபெக்ட் ஆகக்கூடிய, அது கோமார்பிடிட்டி நிறைய இருக்கிறவங்க, சர்க்கரை, அவங்கெல்லாம் எப்போவுமே இந்த 12லேருந்து 3 தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவுக்கு அவ்வப்பொழுது நேரில் பண்ணணும். பணி செய்வோருக்கு தான் மிகப்பெரிய, பர்டிகுலர் லேபர் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும்போது முடிந்த அளவுக்கு தலையை கவர் பண்ணி, சாதாரண காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணணும். ஏன் அதே மாதிரி கருப்பு நிற உடைகளை நம்ம தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்தால் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தில் தலை சுத்தல் போன்ற உடனடியாக அந்த அருகாமையில் அதுக்கும் நாங்கள் இப்போ ஒரு அட்வைஸ் என்ன கொடுத்துருக்கோன்னா, எங்கே இந்த மாதிரி மருத்துவ வசதிகள் இருக்குன்னு அங்கே லோக்கலில் தெரியும், வெளியில் வர்றதுக்கு தெரியாதுன்னு அதனால நிறைய போர்டு போட சொல்லியிருக்கோம். புளியாந்தோப்பு மருத்துவமனை அடுத்த 500 மீட்டரில் உள்ளது, 300 மீட்டரில் உள்ளது, ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இங்கே உள்ளது. இப்போ திருவான்மையூர் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இயல்பாக புரியக்கூட வகையில் இது வந்து ஒரு திட்டம் இல்லைங்க, தேவை. மக்களுக்கு வெயிலில் இருக்கக்கூடிய தேவை, அதை செய்யக்கூடியது அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்போட கடமை. அதை நாங்கள் டெஃபினட்டாக அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவ்வப்பொழுது தேவைப்படும். ஜோனல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எல்லாருமே இருக்காங்க, அவர்களுக்கும் அந்த அட்வைஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஐசிடிஎஸ் சென்டர்லையும் இதை சப்ளை பண்ணுறோம். ஐசிடிஎஸ் சென்டர் தொடர்ந்து நம்ம நிழற்கூடத்தில் நிற்கக்கூடிய உங்களுக்கு பேருந்தையாக நிற்கிறவங்க ரொம்ப நிற்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் நேரடியாக பரப்படுறது நிழற்கூடம் இருக்குது. அது ஃபுல் கவரேஜாவோ இல்லை அங்கே ஒரு ஃபேனோ அந்த மாதிரி எந்த டீட்டெயில் கூட உங்களுக்கு இல்லை. இப்போ பல இடங்கள் நிழற்கூடலேயே வந்து உட்காந்துருந்தாலும் அந்த சேருக்கே வெயில் நேரம் வர அளவுக்கு தான் இருக்குது. அதோட ஷேடுங்கிறதே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம மாற்றி அமைக்க போகிறோம். இல்லை, இப்போ இமீடியட்டாக அதற்கு நான் வந்து பொதுவான பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் இருக்குங்க. நாங்கள் அந்த இப்போ நாங்கள் உள்ளாட்சி அமைப்பு, சிஎம்டிஏ, பெரிய பஸ் ஷெல்டர்ஸு, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், நாங்கள் 3 பேரும் பேசி அதை எப்படி இந்த மாதிரி சேலஞ்சஸை சார்ட் அவுட் பண்ணலாம். மேபி பக்கத்தில் ஏதாவது கூடுதல் பந்தல், எங்கேயாவது நிறைய வெயிட்டிங் டைம் இருக்குது. வெயிட்டிங் டைம் இல்லாததில் பிரச்சனை இல்லைங்க. வெயிட்டிங் டைம் இருக்கிற இடத்துல நம்ம மேபி ஏதாவது ஒரு பந்தல் போட முடியுமாங்கிறதெல்லாம் கலந்து ஆலோசிக்க முடியும். தேங்க்யூ. இதுக்கு அடுத்தது நாங்கள் இதுக்கு போகிறோங்க, நம்மளோட திருவான்மையூரில் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பிஹெச்சி, அதுக்கப்புறம் நானும் கமிஷனரும். பட் அது ஆக்சுவலாக மோர் அன் அஃபிஷியல் இன்ஸ்பெக்ஷன் 3 கவுண்டிங் சென்டர்ஸ். ஓகே, 100% பாதுகாப்பில் 24/7 கண்காணிப்பில் இவிஎம் மெஷின்ஸ் இருக்குது. அது உள் பாதுகாப்பு பூராவுமே மத்திய படையின் கீழ் உள்ளது. அதுக்கு அடுத்த பாதுகாப்பு நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், அதுக்கு அடுத்த பாதுகாப்பு ஏஆர், அதுக்கடுத்து 3A என்ற லோக்கல் போலீஸ். ஸோ 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஏன் நானே திருப்பி போனோன்னாக்கா பல சிக்னேச்சர் போட்டுட்டு தான், அதுவும் அந்த சைன் போர்டு பார்த்துற இடத்துல தான் போடும்போது உள்ளே போக முடியாது. எங்கேயாவது உள்ளே போகக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டால் அனைத்து கட்சியினரும் கூப்பிட்டுட்டு தான் போகணுமே தவிர்த்து, நான் சொல்கிறது ஸ்ட்ராங் ரூம். இப்போ கவுண்டிங் நான் வெளியிலேருந்து இருக்கக்கூடியதை சொல்லியிருக்கேன். ஸோ அதை கண்காணிப்பில் அனைத்து 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் அங்கே இருக்கிற காவல்துறையோடு இணைந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.